தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருதுக்கு குளித்தரும். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பகுதி செயலாளர்கள் பாலாஜி, ரவி, விசு சகோதரர்களே, பொறுப்பாளர்கள் நவீன்ராஜ், ஆறுமுகம், பிரேம்குமார் அவர்களே, திரு பிரபு அவர்களே, அப்புறம் நம்மளுடைய குடும்பம், என்னுடைய அம்மாக்கள், தங்கைகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வில்லிவாக்கம்? யார் யாரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. வில்லிவாக்கத்துல முதலமைச்சர் குடும்பம் வந்தாங்க, முதலமைச்சரே வந்துட்டாங்க, அவர் பையன் உதயநிதி வந்தாங்க, அவர் மருமக சபரீஷ் வந்தாங்க, அம்மா மின்னல் மாதிரி எல்லாரும் வந்துட்டு போனாங்க. ஆனா கடைசியில ஒரு புயல் வந்தாங்க. இன்னைக்கு புயல் வந்துச்சு வில்லிவாக்கத்துல. எங்க அண்ணன், எங்க தலைவர் விஜய் அண்ணன் வந்தாரு. என்ன தம்பிங்களா பாத்தீங்களா? ஒட்டு மொத்தமா வில்லிவாக்கல்ல, அங்க திருவள்ளூர்ல ஆரம்பிச்ச புயல் வில்லிவாக்கத்துல தவுக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னும் வீடு போய் சேரல விருதும்பாக்கம் வரைக்கும். இதுக்கு மேல திமுக காரங்க 5000 ரூபாய் நம்பினா நம்பிட்டு போட்டோம், மக்கள் வாங்கட்டும், காசை கொடுத்து வாங்கிக்கோங்க. ஆனா இந்த திருட்டு பசங்க திருட்டு திமுகவை எப்படி தூக்கி எறின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒண்ணுமே செய்யல. அதுவும் இந்த ஐநாவாரத்துல எப்பயுமே திமுக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த 10-15 வருஷமா 50 வருஷமா ஐநாவாரத்துல இந்த ஓட்டு போட்டு ஐநாவார ஹவுசிங் போர்டு எல்லாம் எப்ப இடிஞ்சு உள்ள மாதிரி இருக்கு. ரோடு இல்ல, கழிவு நீர் இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ் இன்னும் சரிப்பா செய்ய முடியல, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக சாதாரண கவுன்சிலர் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. யாரு பேர் சொல்லுங்க நீங்களே, யாரு அது? சத்தமா அவர் பேர்ல நம்ம சொல்லவே கூடாது. வாசு ஒருத்தர் 15 வீடு வச்சிருக்காராம். ஆனா ஆளு பாருங்க, ஒரு எலும்போட சைக்கிள் நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு இருப்பாரு, ரொம்ப எளிமையானவரா. அப்புறம் இந்த கூப்பி ஜெயினுக்கு 18 வீடு இருக்கான். எதுக்கு இந்த வயசான காலத்துல 18 வீடு வச்சு என்ன பண்ண போறீங்க? இங்க ஸ்லம்ஸ்ல குடிசைகள் மாறாம ஒரே ஒரு வீடுக்குள்ள இல்லாம இருந்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களுக்கு ஒரு ஸ்லம்ஸ்ல ஏறி வீடு கட்டி கொடுக்க முடியல. ஆனா 10 வருஷத்துல நீங்க 15 வீடு கட்டிட்டு இன்னைக்கு அந்த 2 பேரை நம்பி இன்னொரு பெரிய திருடன் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனுடைய புள்ள அமுல் பேபி, அதுக்கப்புறம் பேரே தெரியல எனக்கு, முதலமைச்சருடைய மருமக சபரீஷனுடைய பினாமி 100 கோடி ரூபாய் தூக்கிட்டு வந்து வில்லிவாக்கத்துல ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அதாவது நான் திருப்பி நேத்தே சொன்னேன், திருட்டு பசங்க இருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம் வீட்டுல இல்லையோ அந்த நேரம் பார்த்து லைட் ஆஃப் பண்ணிட்டு திருடிட்டு போயிடுவாங்க. அவங்க ஏதோ வயிற்று பசிக்கு 20,000 30,000 திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா திமுக இருக்கு பாத்தீங்களா, 22ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு லைட் அவங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த கொள்ளடிச்ச பணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து திருட மாதிரியே யாருக்கும் தெரியாம கொடுப்பாங்க. கரெக்டா? லைட் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப அந்த திருடனுக்கு இந்த திருடனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் நல்ல திருடன், இவன் உண்மையிலே கேடுகட்ட திருடன். இந்த நாட்டை ஒழிக்கிறதுக்கு இந்த குடும்பம் அங்க 30% கமிஷன் எடுத்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றது, எவ்வளவு காசு அடிக்கிறது. அந்த காசை ரவுடி பசங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் மாத்த சொல்றாங்க. மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எதுவுமே மாறல. அப்ப நம்ம மாற்றத்திற்கு ஒரே ஒரு வழி ஒண்ணுதான். என்ன வழி? தமிழக வெற்றி கழகம், நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் யாராலையும் நிப்பாட்ட முடியாது. போன மாசம் வரைக்கும் திமுக பெரிய கூட்டணியை போட்டுக்கிட்டு இவங்க தான் 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லிருந்தாங்க. அம்மா லேட்டஸ்டா இன்னைக்கு ஒரு விகடன் பத்திரிகையில போடுறாங்க, 44% தமிழக மக்கள் விரும்புறாங்க திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 78%. அங்கேயே வாஷ் அவுட். மக்கள் விரும்பாத ஒரு திமுகவுடைய ஒரு குடும்பத்தோடைய ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நிர்வாகம் கொடுப்பாருன்னு மக்கள் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்தோம். ஆனா எடுத்தவனே மருமகனை தூக்கி
நிர்வாகத்துல போட்டாரு, தன்னுடைய மனைவியை உள்ள போட்டாரு, தன் மகனை ஒரு பொலிட்டிக்கல் அடுத்த வாரிசுன்னு கொண்டு வர தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சா? அப்ப பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகும்போது என்ன பிரச்சனை? இங்க ஐநாவரத்துல சாதாரண ஒரு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது ஐநாவரத்துல. அப்ப இதெல்லாம் மாத்தினாங்களா? இந்த 5 வருஷத்துல, இந்த 10 வருஷமா திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. திமுக வில்லிவாக்கத்தோட கோட்டை, அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு தான் எங்க தலைவர் விஜய் அவர்களே வந்திருக்கிறார். எங்கெல்லாம் கோட்டைன்னு சொல்றீங்களோ அங்க செதில் ஒவ்வொரு செங்கலா துருவி எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு போய் இடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இங்க யாருக்கும் எந்த கோட்டையும் கிடையாது. ஏன்னா இந்த கோட்டையை உருவாக்குறதுக்கு இது மன்னராட்சி கிடையாது, சாமானிய மக்கள் ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமை எங்களுடைய விஜய் அவர்கள் வந்துட்டார். இது வரைக்கும் இந்த மன்னர் குடும்பம்லாம் யாருமே அரசியலுக்குள்ள வராம தன்னுடைய வாரிசை மட்டும் அதிகாரத்துல வச்சுக்க பாத்துக்குவோம். இதெல்லாம் அந்த காலத்து அரசர்கள் செஞ்சாங்க. அந்த மாதிரி இங்க அரசர்கள் திரு மு க ஸ்டாலின் தான் பையனை மட்டும்தான் அரசியலுக்கு அதிகாரத்துல கொண்டு வர நினைச்சார். ஆனா எளிமையான மனிதர்கள் கொண்டு வந்தாங்க. எங்க தலைவரை தாம் புள்ளையா ஒரு தலைவரா கொண்டு வந்திருக்காங்க. அது யாராலையும் அசைக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் கட்டமைப்போடைய அடித்தளம் என்ன? இந்த கட்சியை உருவாக்குனதே பெண்கள் தான். நான் திருப்பி 3 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த கட்சி இளைஞர்கள் கட்சி கிடையாது. இந்த கட்சியுடைய அடித்தளம் பெண்கள். இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால ஓட்டு கம்மியா இருக்கும். 10% மேல கிடையாது. 18 வயசுல இருக்க பசங்க 12 லட்சம் தான். அதனால இவங்களுக்கு ஓட்டு 50 லட்சம் ஓட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் திருப்பியும் பதிவு சொன்னேன். அன்னைக்கு எப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி 27% நாங்க கிராஸ் பண்ணிட்டோம். 36-37% நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி 10 நாள்ல எப்படி களம் மாறுது பாருங்க. தமிழக வெற்றி கழகம் 37% ஓட்டை எடுத்து மக்கள் ஆதரவுடன் ஒரு ஆட்சியை பெரும்பான்மை அமைச்சு தமிழக முதலமைச்சரா எங்க தலைவர் வருவார்னு எப்ப சொன்னா நான் 5 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஏன் சொன்ன அப்படின்னா எல்லாரும் இளைஞர்கள் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தொகுதிக்குள்ள போகும்போது என்ன ஒவ்வொரு தெருவிலும் யார் வரவேற்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அம்மாக்களும் தாய்மார்களும் ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு ஓடி வராங்க. அதோட சேர்ந்து என் தங்கச்சிங்க வராங்க, அதோட சேர்ந்து குழந்தைங்க வராங்க, அதோட சேர்ந்து அண்ணன் தம்பிங்க வராங்க, அதோட சேர்ந்து அப்பாக்கள் வராங்க. அப்ப அம்மாக்களும் தாய்மார்களும் வீட்டில இருந்து அமைதியான புரட்சியை உருவாக்கிட்டாங்க. இளைஞர்கள் நம்ம ரோட்ல இருந்ததுனால இந்த திமுக காரங்களுக்கு இது இளைஞர்கள் கட்சி தான், இவங்க டச் பண்ணா பயந்துருவாங்க. ஆனா ஒரு பெரிய சக்தி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அமைதியா ஒரு புரட்சி பண்ணிட்டு, அதுதான் தாய்மார்கள். ஏன் புள்ள விஜய் நீ கை வச்சிட்டியா கரூர்ல, நான் உனக்கு சொல்ற இடத்துல பதில் சொல்றேன்னு இந்த ஒரு வாரத்துல பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. அரசியல் களமே சேஞ்ச் ஆயிருச்சு. தலைவருக்கு எப்ப எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள், அதுல 70% பெண்கள் நிக்கிறாங்க. 45 டிகிரி வெயிலா இருக்கட்டும், 50 டிகிரி வெயிலா இருக்கட்டும், என் பிள்ளைய நான் பார்க்க வரேன், இந்த திமுக சதிகாரங்க ஒளிஞ்சா போதும் அப்படின்னு யாரு நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா தாய்மார்கள் நினைக்க ஆரம்பிச்சு முடிச்சுட்டாங்க. இந்த திமுக முடிச்சதே தாய்மார்கள் தான். தமிழக வெற்றி கழகம் கிடையாது, நம்ம கிடையாது, தாய்மார்கள் மொத்தமா முடிச்சுட்டாங்க. நீ டாஸ்மார்க் 60,000 கோடி சேல்ஸ் பண்ணியா, கஞ்சா ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணியா, குடும்ப ஆட்சி பண்ணியா, உன் பையனை தூக்கி நீ துணை முதலமைச்சரா போட்ட. ஆனா என் பையன் வேலை இல்லாம ரோட்ல இருக்கிறான். உன் பேரனை தூக்கி இன்பனை தூக்கி ஒரு பெரிய சினிமா கம்பெனியில போட்டுட்டு 1000 கோடி படம் இருக்கிறான். ஆனா என் பையன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான். இந்த எப்பெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்தை மட்டும் பார்த்த, உங்களை எழுத்து கேள்வி கேட்டவங்க ஜெயிலுக்கு அமிச்ச, கொலை செய்யறது கூட நீ தயங்க மாட்ட. அதனால தமிழக வெற்றி கழகத்துல நீ எங்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த புள்ளைய நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு பார்த்துட்ட. அந்த புள்ளையோடைய படத்தை கூட நீ ரிலீஸ் பண்ண விடல. எங்களுக்கு தெரியும் ஓட்டு போற அன்னைக்கு இன்னைக்கு அமைதியா இருப்பாங்க. திமுக காரன் நைட்டு திருட்டு பசங்க 5000 ரூபாய் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் சிரிச்சுக்கிட்டே இந்த வடிவேல் படுத்துற மாதிரி உனக்கு தான் போட போறேன், உனக்கு தான் ஓட்டு போறேன், உனக்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி ஓட்டு குத்தும் போது 2011 அப்படிதான் போட்டாங்க தாய்மார்கள். என்ன போட்டாங்க? ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கவே மாட்டாங்க, இந்த கருணாநிதி குடும்பம்
பெரிய அலைன்ஸ் வச்சிருக்காங்க. காங்கிரஸ், பிஎம்கே, விசிகே, இவங்க எல்லாம் பெரிய கூட்டணி, எல்லாரும் சேர்ந்து நிக்கிறாங்க மேடையில, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நிக்கிறாங்கன்னு. எல்லா தலைவர்களும் நல்ல தலைவர்கள் தான். ஆனா திருட்டு பசங்களோட சேர்ந்து நிக்கும் போது அந்த தலைவர்களுக்கும் வேல்யூ போயிடும். அவ்வளவுதான் மேட்ரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு? 2011 திமுக எதிர்கட்சி கூட ஆகல. ஊடகங்கள் என்ன சொல்லுச்சு அந்த காலத்துல? திமுக ஜெயிச்சிரும், திமுக 140 ஜெயிச்சிரும், பெரிய கூட்டணி. ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. தமிழக மக்கள் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. என்னுடைய தலைவர் யார்? விஜய் தான் என் புள்ள, அவர் முதலமைச்சர், அவரை யார சொல்றாரோ அவர் தான் எம்எல்ஏ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த எம்எல்ஏக்கு அனுபவம் இருக்கா? அந்த எம்எல்ஏ திமுகவுடைய, நீங்க திருவண்ணாமலை அனுபவசாலி ஏவா வேலு, நம்ம செந்தில் பாலாஜி அனுபவசாலி. என்ன கிழிச்சாங்க 5 வருஷம் இந்த அனுபவசாலிகள் சேர்ந்து. 10 ரூபாய் பாட்டிலுக்கு 5000 கோடி அடிச்சிருக்கான். அவன் ரோடே போடாம 5000 கோடி அடிச்சிருக்கான். இதுவா எக்ஸ்பீரியன்ஸ்? இதுவா அனுபவம்? இந்த அனுபவத்துக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்களா? கிடையவே கிடையாது. உங்களுடைய அனுபவம் திருடுறதுக்கும் ஊழல் செய்யறதுக்கும் தான், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஓட்டு போட போறாங்க? கண்டிப்பா ஓட்டு போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்கல்ல, செந்தில் பாலாஜி காசு அடிச்சு கடைசியில கரூர்ல பிரச்சனை பண்ணி நம்ம மக்களை கொன்னு கடைசியில அந்த ஊரை விட்டு ஓட்ட வச்சுட்டாங்கல்ல, கோயம்புத்தூர் ஓட வச்சுட்டாங்கல்ல. கோயம்புத்தூர் மக்கள் காதிலே அடிப்பாங்க போகும்போது. ஏண்டா கரூர்ல மக்களை கொண்டு இங்க அடைக்கல வரையா? நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் மக்கள் தூக்கி எறிகிறாங்களா இல்லையா பாருங்க செந்தில் பாலாஜியை. அடக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு மக்கள் தாய்மார்கள் கிளந்தெறிவாங்க. ஏன்னா அவங்க டிவியில பாத்துட்டாங்க. 41 கொலை செய்த செந்தில் பாலாஜி எப்படி சிரிச்சாங்க, எப்படி நடிச்சாங்கன்னு மக்களுக்கு தெரியும். நம்ம எப்படி எங்க தலைவர் அழுதாருன்னு மக்களுக்கு தெரியும். அதனால இந்த திமுக தீய சக்தியின் தலைவர் சொன்னது எதுக்குன்னா, இன்னொரு முறை ஜெயிச்சிட்டா, இன்னும் ஒரு முறை ஜெயிச்சிட்டா, நான் திருப்பியும் சொல்றேன், பெண்கள் நடமாடவே முடியாது. எல்லா பசங்களுக்கும் கஞ்சா சேல்ஸும் ட்ரக்ஸ் சேல்ஸும் ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எப்படி கிடைக்குதோ 10 மடங்கு ஆகும். ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. உங்க வீட்டுல தண்ணி வரலையா? பேசவே மாட்டாங்க. ஜெயிச்சு முடிச்சோன்னா எம்எல்ஏ காண போயிடுவார், கவுன்சிலர் வரவே மாட்டாரு, யாருன்னு கேட்பாரு. ஆனா ஓட்டு போடுறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி மட்டும் 5000 பணத்தை கொடுக்க ஓடி வந்துருவாங்க. உங்களை விலைக்கு வாங்குறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. அவ்வளவு கேவலமான செயல். நான் திருப்பி ஆதார் அர்ஜுனா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கிட்ட எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? என் தங்கச்சி கிட்ட நான் எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு காசு கொடுக்கணுமா? உங்களோட பிள்ளைக்கு நீங்க நிக்கும் போது நீங்க காசு கேட்பீங்களா? நான் ஒண்ணு கொடுப்பேன், நல்ல வீடு கொடுப்பேன், நல்ல தண்ணி உங்க வீட்டுல கொடுப்பேன், நல்ல ரோடு கொடுப்பேன், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் கொடுப்பேன், நல்ல படிப்பு கொடுப்பேன், காலேஜில் போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலேஜ் கட்டணும், குழந்தைங்க கஞ்சா பழக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நல்ல கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்ட், எல்லா கிரவுண்டு கட்டணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம வில்லிவாக்கத்துல 4-5 முறை திமுக ஜெயிக்க என்ன பண்ணாங்க? ஒண்ணு பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் மாடை விட்டாங்க வீட்டுக்குள்ள, எங்க பார்த்தாலும் சாணி, எல்லாம் தெருவா சாணி. மாடை வளர்க்கறது யாரு? இந்த வாசு. மாடை வளர்க்கிற பசங்க திமுக. மாடை வளர்த்து ரோட்ல விட்டுருக்காங்க உட்காந்துக்கிட்டு. 1000 மாடு பால் கலந்து வித்துட்டு அந்த மாடு ரோட்ல போயிட்டு இருக்கு. என்ன இதுதான் இந்த வாசு ஐநாவரத்துல ரவுடிசத்தை பண்ணிக்கிட்டு எங்க கோட்டையை அசைக்கவே முடியாது. அதுதான் வந்தார்ல தலைவர், உங்க கோட்டை எப்படி ஊர் எப்படி ஆட்டி சுக்குனரா போச்சு. இன்னைக்கு மொத்தமா முடிஞ்சு போச்சு. இது போதும். ஒரே மணி நேரம் நீ 50 வருஷமா மிரட்டி வச்சிருந்த வில்லிவாக்கத்தை ஒரே மணி நேரத்துல யாரு வந்தான்னு கால்குலேஷன் கூட பண்ண முடியாது. ஒட்டுமொத்த வில்லிவாக்க மக்களும் ஓடி வந்துட்டாங்க எங்க தலைவரை பார்க்கறதுக்கு. ஒரு வார்த்தை பேசல. ஆனா எலெக்ஷனே முடிச்சிட்டாரு எங்க தலைவர். நீ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற. ஏன்னா உன் பேச்ச மக்கள் நம்ப மாட்டாங்க. எங்க தலைவர் பேசாமலேயே அவர் நல்லது செய்ய வந்திருக்காரு நம்புவாங்க. இதுதான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடந்த அன்னைக்கு இருந்த சண்டை. அதே மாதிரி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களால் அன்னைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள், அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் எல்லாம் அவதூறு பரப்புனாங்களோ எல்லாத்தையும் பரப்புனாங்க. எம்ஜிஆரை பார்த்து மலையாளின்னு சொன்னாங்க, தமிழே பேச தெரியாதுன்னு சொன்னாங்க, இன்னும் கேவலமா பேசினாங்க. ஆனா 77 மக்கள் தனி பெரும்பான்மையுடன் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், பெண்கள் முடிவு பண்ணிட்டா
எந்த கொம்மனாலும் எது செய்ய முடியாது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் பாதுகாப்பு, பெண்கள் மௌன புரட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஆதவர்ஜன தெருக்குள்ள போகும்போது 10 குடும்பத்துல 9 குடும்பம், அண்ணா வாங்கண்ணா, விஜயண்ணா நல்லா இருக்கீங்களா, விஜயண்ணா நல்லா பாத்துக்கோங்க, நீங்க தானே இங்க, நம்ம தானே அடிக்கடி சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, அண்ணா இனிமேட் நம்ம தானே கவலைப்படாதுன்னு, இனிமேல் நம்ம தானே கவலைப்படாது, இனிமேல் நம்ம தானே கவலைப்படாதுன்னு. எங்க ஐநாவரத்துல ஃபுல்லா சுத்திட்டேன். இது வரைக்கும் இன்னும் ஒரு 8 தெரு மட்டும்தான் போல, மீதி 99% வில்லிவாக்கம் ஃபுல்லா நடந்தே பார்த்துட்டேன். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் 12 மணி நேரம் நடந்திருக்கேன். நான் வண்டி யூஸ் பண்ணல. இவங்கள மாதிரி 36 கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு நம்ம வில்லிவாக்கம் கேண்டிடேட் அமுல் பேபி வரும்போது கொடி கொடியா இருக்கும். இந்த பக்கம் ஒரு 15 கோடி, இந்த பக்கம் 15 கோடி. அதுல யாரோ ஒருத்தன் பாவம் சின்ன பையனை கூட்டு போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடைய ஒரு நிர்வாகிய நாங்க கூட்டிட்டு போயிட்டோம். தம்பிங்களா, நீ கூட்டிட்டு போனா 1 லட்சம் பேரை கூட்டிட்டு போனப்பா, ஒருத்தரை கூட்டு போய் என்னப்பா பண்ண போற? இது என்ன திமுகவா? காசு கொடுத்தா 50,000 கொடுத்தா கூட்டிட்டு போற கூட்டத்துக்கோ, ஒருத்தர் போனா அங்க 1000 பேர் இருக்கா, 1000 பேர் என்ன பண்ணா 50,000 பேர் இருக்கா, 50,000 போனா லட்சக்கணக்கான இருக்காங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். இவங்களுக்கு உண்மை, நேர்மை, விசுவாசமே தெரியாமலே வளர்ந்துட்டாங்க. ஒரு விஜய் சேதுபதி சொல்லுவாரு மாஸ்டர் படத்துல, ஒரு ரவுடி பையன் போயிட்டு, அண்ணா நீ காசுக்கு இருக்க, நான் விசுவாசத்துக்கு இருக்கேன், உன் கூட இருக்கலாம் காசுக்கு இருக்கிறவங்க பாக்குறியா அண்ணா? திமுக கூட அப்படிதான். கூட போயிட்டு இந்த ஜெயின், இந்த வாசு, இவங்க எல்லாம் பாவம் நடு ரோட்ல இந்த கார்த்திகை காசை வாங்கி நடு ரோட்ல விடுறாங்களா இல்லையா பாருங்க. அந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியாது, பாவம் வேட்பாளர்னு சுத்திக்கிட்டு இருக்காப்ல. அப்ப வெள்ளிவாக்கத்துல நீங்க திமுக போட்ட கேண்டிடேட் எங்கேயாச்சும் நடந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாச்சும் நம்மளுடைய சம்ஸுக்கு பார்த்திருக்கீங்களா? குடிசை வீட்டு பார்த்து வந்து வைக்கீங்களா? ஹவுசிங் போர்டுல மேல ஏறி போய் பார்த்திருக்கீங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா அது எம்எல்ஏவோட புள்ள. எம்எல்ஏ மோகன் புள்ளைக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நடந்தது பாருங்க, எதோ இயற்கையா நடந்துருச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? அண்ணன் வெள்ளிவாக்கம் விட்டுட்டு போகும்போது அப்படியே கோயம்பேடு வழியா போகணும்னா அந்த கேண்டிடேட் வீட்டு வழியாவே போயிட்டோம். அந்த தெருவே முழுகிருச்சு. 2 மணி நேரம் அந்த வீட்டை விட்டு திரு மோகன் எம்எல்ஏ வர முடியல, கேண்டிடேட் வர முடியல. பசங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க விசில, வேணும்னே போய் அடிக்கிறாங்க. தம்பிங்களா, நாங்க யார் தெரியுமா? நீ என்ன 50 வருஷம் கழிச்சு, நீ என்ன எம்எல்ஏ புள்ள மோகன், உங்க அப்பா என்ன மோகன் பெரிய ஆளான்னு வந்தாங்க பாருங்க. 20,000 பேர் ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. நான் அமைதியா பார்த்துட்டு இருந்தேன். திரும்பினா பார்த்தா மோகன் எம்எல்ஏ திமுக. என்னன்னா இந்த வீடு இங்க இருக்குதுன்னு பார்த்தேன். அங்கதான் சம்பவமே செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அங்கிருந்து கை காமிச்சா கை வேற காமிக்கிறாங்க. திமுக வீட்டுல மோகன் கார்த்திக் அவர்களுடைய வீட்டுல அங்க 10 பசங்க நின்று இருந்தாங்க. நம்ம தலைவர் இப்படி தெரியாம கை காமிச்சிட்டு அவங்க அங்கிருந்து கை காமிக்கிறாங்க. அங்கேயே குடும்பத்திலே ஓட்டு இல்லையா அவனுக்கு? அப்படி இன்னொரு உண்மையான சம்பவம் சொல்லிடுறேன். நம்ம சிட்கோ நகர் நம்ம ஆபீஸ் பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். அங்க கொடியை பிடிச்சிட்டு ஒரு 15 அக்கா, எங்க டிஎம்கே கொடியை பிடிச்சிட்டு 15 கொடியை பிடிச்சிட்டு டிஎம்கே அக்காக்கள், நம்மள மாதிரி ஒரு அக்கா, ஒரு 4 பாட்டியம்மா, ஒரு 3 பெரியவர் போயிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து ஏதோ இப்படி கை காமிச்சாங்க. சரி நானும் ஏதோ சும்மா தான் கை காமிக்கிறேன்னு பார்த்து கார் கரண்டி இருக்குன்னா கொடியை டிஎம்கே கொடியை இறக்கிட்டு அங்க இருக்க அக்காக்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஓட்டு உங்களுக்கு தான் அண்ணன் சொல்லுங்க. இதான் சொல்ற, விசுவாசத்துக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உணர்வுக்கும் உண்மையால அர்த்தம் என்னன்னு தெரியாம போயிட்டாங்க திமுக. கலைஞர் இருக்கிறவருக்காச்சும் கட்சிக்காரங்க கிட்ட ஒரு உணர்வு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு. அண்ணா கிட்ட உயிரியே கொடுப்பாங்க. ஆனா ஸ்டாலின் கொடுத்தா, ஸ்டாலின் தான் வர்றாருன்னா கட்சிக்காரன ஓடிடுறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அவர் பாக்குறது. ஏன்னா அவர்கிட்ட உண்மை இல்ல, விசுவாசம் இல்ல, கட்சிக்காரங்க கிட்டே கூட ஒரு அன்பு இல்ல. ஏதாவது ஒண்ணு செஞ்சா, ஒரு நல்லது செஞ்சா திருப்பி நல்லது செய்யறதே கிடையாது. ஒருத்தன் ரத்தத்தை உறிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சிடுறது. இந்த திமுக குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு புத்தி என்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துச்சோ அன்னைக்கே படு தோல்வி அடைய ஆரம்பிச்சிட்டார். எந்த ஒரு அதிகாரமும் இல்ல, எந்த ஒரு பணபலமும், ஒரு நல்ல உள்ளமும் உண்மையும் இல்லாதவர்களிடம் நிலைத்து நின்னதா வரலாறே கிடையாது. எம்ஜிஆர் ஏன் சாவர வரைக்கும்
அவரை டச்சே பண்ண முடியல. மக்கள் அவரையும் ஜெயிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அமெரிக்கால ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு கூட ஜெயிச்சார் எம்ஜிஆர். ஒரு இடத்துல கூட பிரச்சாரம் பண்ணல. ஏன்? ஏன்னா மக்கள் எம்ஜிஆரிடம் உண்மையும் நேர்மையும் அன்பும் வச்சிருந்தாங்க தாய்மார்கள். அந்த மனுஷன் நல்லவருப்பா, அந்த மனுஷன் சும்மா திட்டிகிட்டே இருக்கிறாரு இந்த கலைஞர், நல்லவருப்பா, அவரு என்னப்பா பண்ணாரு, அவர் என்ன உங்களை மாதிரி சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு, இந்த பக்கம் 1000 வந்துச்சுன்னா இந்த பக்கம் 1002 ரூபாயா கொடுத்துருவாரு, கையில வச்சுக்கவே மாட்டாருப்பா அந்த மனுஷன். உங்களை மாதிரியா 1000 ரூபாயும் புடுங்கி உங்க பேண்ட் சட்டையும் புடுங்கி துரத்து விடுக்கிற திமுக குடும்பமா அப்படின்னு அன்னைக்கு தாய்மார்கள் நினைச்சதுனாலதான் அந்த மனுஷன் உடம்பு சரியில்லைனாலும் படுத்துட்டே ஜெயிச்சார். அன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு கதை விட்டாங்க, பெரிய கலைஞர், பெரிய அறிவாற்றல் தானே, பிரச்சாரம் பண்றாரு மக்கள்கிட்ட. எம்ஜிஆர் என்னுடைய நண்பர் தான், அவர் உடம்பு சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அந்த முதலமைச்சர் போஸ்ட திருப்பி கொடுத்துருவேன், எனக்கு ஓட்டு போட்டுருக்குன்னு கேட்டாரு. அப்படி எம்ஜிஆர் அவர்களை படுத்துட்டு இருந்த போது கூட எதிர்க்க முடியாத தலைவரா மாறினார். ஏன்னா நீ எதிரியா இருந்தா கூட எதிர்க்க முடியாத இடத்துக்கு போவாங்க தெரியுமா, அது யாரால போக முடியும்னா நல்ல உள்ளமும் தைரியமும் அன்பும் இருக்க தலைவரால் தான் செய்ய முடியும். வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வரலாறு 50 வருஷம் கழிச்சு வருது. நம்மளுடைய தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே ஒரு நல்ல உள்ளத்தோட வந்திருக்கிறார். ஆதவர்ஜுனா என்னுடைய தம்பி வர வெள்ளிவாக்கத்துக்கு, அதென்ன முக ஸ்டாலின் வராரு, அதென்ன சபரீஷ் வராரு, அதென்ன உதயநிதி வராரு, அர்ஜுன் கவலைப்படாத நான் வந்து நிக்கிறேன். வந்தாரு அண்ணன், தம்பிக்காக வந்தாரு. அண்ணன் நான் இருக்க வரைக்கும் உங்க மேல ஒரு துரும்பு கூட நடக்காதுன்னு அப்படின்னு நான் சொல்லும் போது, தம்பி நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வில்லிவாக்கல்ல தமிழ்நாட்டில் உன்னை தொட முடியாது தம்பி, நான் வரண்டான்னு வந்து நின்னா இருப்பாருங்க. இதுதான் எங்க அண்ணன். ஒருத்தருக்கு சின்னதா செஞ்சா கூட 10 மடங்கு திருப்பி செய்யறாரு பாத்தீங்களா, அதுதான் எங்க அண்ணன். இதுதான் நம்ம அண்ணன், இதுதான் நம்ம தலைவர். தலைவர்னே சொல்றது கூட நம்ம அண்ணன். அவர் உண்மையில அண்ணங்கிற ஒரு உயரத்தில் உட்கார்ந்துட்டாரு அவர். அப்ப தமிழக பெண்கள் முடிவு செஞ்சிட்டாங்க, ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி உறுதி, தனி பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை உருவாக்கும். அடிக்கிற புயல் தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும் இல்ல, தூத்துக்குடியில ஆரம்பிச்சு, கன்னியாகுமரி ஆரம்பிச்சு, வட மாவட்டத்தில் ஆரம்பிச்சு, கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிச்சு, எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இந்த பழைய கழிதல் சொல்லுவாங்க பாருங்க, புயல் அடிச்சு பழைய மரங்களை தூக்கி எறிகிற மாதிரி இந்த ஆலமரம் 75 வருஷம் ஆலமரம் அடிக்கிற புயல்ல திமுக காண போதா மட்டும் பாருங்க. அதனால தைரியமா இருங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, நம்ம பிஎல்ஏ மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி இருக்கிறேன், எலெக்ஷன் டே அன்னைக்கு இந்த 3 to 6 கள்ள ஓட்டு போடுவாங்க, யார் யாரெல்லாம் வீட்டுல இல்ல குடும்பத்துல, அதை மட்டும் நம்ம சரி செய்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வேட்பாளர்களும் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் நம்மளுடைய பிஎல்ஏ மெம்பர்ஸுக்கு ஒரு 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 மெரூன் கலர் டிஷர்ட் கொடுத்தோ இல்ல ஒரே கலர் டிஷர்ட் கொடுத்தோ உள்ள உட்கார வச்சு திமுக அதிமுக பக்கமே திரும்பாம எலெக்ஷன் டே அன்னைக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட கையில வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் கரெக்டா ஓட்டு போடுறாங்களோ மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா எலெக்ஷன்ல அறுதி பெரும்பான்மை இல்ல, மிகப்பெரிய பேரலையை நீங்க பாப்பீங்க மே 4ஆம் தேதி. இந்த கள்ள ஓட்டு போற திமுக கலாச்சாரமும் அதிமுக கலாச்சாரத்தையும் ஒழிக்கணும். அதுக்கு மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்குள்ள இந்த ஒற்றுமை அடுத்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் ஒற்றுமை ஒற்றுமை முக்கியம். ஏன்னா இந்த தேர்தலில் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். அப்ப அவர் சொன்ன ஒவ்வொரு வேட்பாளரும் ஜெயிக்க வைக்கணும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்காக நம்ம கடுமையாக உழைப்போம், உண்மையா இருப்போம், தைரியமா இருப்போம். 1977க்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு வரலாறு மாறுகிறது, தமிழ்நாடு அரசியல் மாறுகிறது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு யார பார்த்து பயப்பட வேணாம். யாரும் ரவுடிசம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. நம்மளோட காவல்துறை என்கிட்ட வரும்போது எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், கவர்மெண்ட் எம்ப்ளாய் காவல்துறை இருக்கவங்களே 78% டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. காவல்துறையே மாறி இருக்கு, ஒரு மாற்றம் வேண்டும். இன்னைக்கு ஏன் கரெக்டா காவல்துறை இன்னைக்கு நம்மளுடைய தலைவருக்கு கரெக்டான பாதுகாப்பு கொடுக்குது. இதே முக ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களா? எல்லாரும் மக்கள் வரும்போது எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
காவல்துறை மீது தவறு கிடையாது, அதை இயக்கிய மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்துடைய தவறு. அன்னைக்கு இருந்த டிஜிபி, அன்னைக்கு இருந்த கமிஷனர், அன்னைக்கு இருந்த கொஞ்சம் டெப்டி கமிஷனர் எல்லாத்தோடைய தவறுகள். ஒரு நேர்மையான ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாத்தையும் மாத்தணும்னு இன்னைக்கு மட்டும் செயல்படுது. இன்னைக்கு மட்டும் 42 மணி நேரத்துல பர்மிஷன் கிடைச்சு திருவள்ளூர் போறோம், கன்னியாகுமரி போறோம், அங்க போறோம், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கோம். ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நமக்கு பர்மிஷன் கிடைக்கல? இதே காவல்துறை தானே சென்னையில நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது கரெக்டான பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? கேட்டா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி நாங்கள் டிவிக்கு பார்த்து பயப்பில்ல, விஜய் அவர்களை பார்த்து பயப்பில்ல. ஐயா, நீ பயந்தனாலதான் வந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு காவல்துறை வச்சு முனைக்கிற. வெளியே வர்றதுக்கே பயந்தாள் நீ. பேசுற என்ன இருப்ப? இப்ப பேசுறாரு மு.க. ஸ்டாலினுக்கு விகிதம் சொல்லுது 28% தான் மக்கள் ஆதரவு. எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு 44% சொல்லுது. இப்ப தெரியுதா? 15 நாள்ல உன்னுடைய முகத்தை தூக்கி எறிஞ்சு உங்க பிம்பத்தை உடைச்சு திமுகங்கிற 25 வருஷ கட்சியை தூக்கி எறியக்கூடிய வல்லமை தமிழக பெண்களுக்கும் எங்களுடைய தலைவருக்கும் இருக்கு. அதனாலதான் பயந்து காவல்துறை வச்சு பர்மிஷன் கொடுக்காம கரூர் சம்பவத்தை நிகழ்த்தி நம்ம மேல அபாண்டமான குற்றச்சாட்டு நிகழ்த்தினாங்க. அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுக்கு நம்மளுடைய ஓட்டு 23ஆம் தேதி எப்படி 2011 எல்லா தாய்மார்களும் சேர்ந்து இளைஞர்களும் சேர்ந்து ஓட்டு போட்டார்கள் திமுக எதிராக, அதே மாதிரி ஒரு தேர்தல் உருவாகும். அப்படி ஒரு வெற்றியை தமிழகம் 50 வருஷம் கழிச்சு பார்க்கும். திமுக 2வது முறை ஜெயிச்ச வரலாறே கிடையாது. எழுதி அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி ஐயானால பண்ண முடியாது, மகனால பண்ண முடியுமா? ஒரு கேடு கட்ட ஆட்சியை கொடுத்துட்டு. அதனால தலைவர் சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருங்க. அடுத்தது ஆர்கே நகர்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கேன், நார்த் மெட்ராஸ் மொத்தமா வாஷ் அவுட் பண்றதுக்கு. அதனால இன்னைக்கு உங்களோட இங்கிருந்து திருப்பி நாளை காலை 7 மணி பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன். ஐநாவரத்துல திருப்பி பொதுக்கூட்டம் நாளைக்கு ஈவினிங் இருக்கு. நாளை ஈவினிங் முடிக்கிறதே ஐநாவரத்துல தான் பொதுக்கூட்டத்தோட நான் முடிக்கிறேன். ஆதவ அர்ஜுனாவுடைய பிரச்சாரம் எங்க முடியுதுன்னா வெள்ளிவாக்கத்துல ஆரம்பிச்சு ஐசிஎஃப்ல ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணிக்கு ஐநாமரத்துல எங்க திமுகவோட கோட்டையோ எங்க ரவுடிசம் இருக்கோ, எந்த இடத்துல டிவிக்கு வரக்கூடாது சொன்னாங்களோ, எந்த இடத்துல எங்க அக்காக்களை மிரட்டினாங்களோ, இங்க இருக்கக்கூடிய வாசு இங்க இருக்கக்கூடிய வச்சு அதே ஐநாவரத்துல என்னுடைய பொதுக்கூட்டத்தை கடைசி நிமிடம் கடைசி நொடியை ஆரம்பிக்கிற முடிக்கிற. இதுதான் நடக்க போகுது. கான்பிடண்டா இருங்க. ஐநாவரல்ல வில்லிவாக்கல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் மாற்றத்துக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம அதுக்கான பயணத்தை உண்மையா உறுதியா நம்மளுடைய வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.